ஹே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4.5 லட்ச ரூபா, அதாவது 4.5 லேக்ஸ்க்கு ஷிப்மெண்ட் வந்திருக்கு. டோட்டல் 10 பாக்ஸஸ் வந்திருக்கு. இதில் ரொம்ப ப்ரீமியம் அண்ட் எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் வந்திருக்கு. என்னென்னு சொல்லி நான் காட்டுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிக்டு, அதுலேயும் மோஸ்ட்டாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட மேனேஜர் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் பிரிச்சிட்டாரு. அதில் ஃபஸ்ட்டு வர மீனே ரொம்ப ஒரு இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இப்போ வந்திருக்குது. சின்ன சைஸ் கோல்டன் கார். நாங்கள் 20 பீஸ் எடுத்திருக்கோம். ப்ரோ சொல்லு ப்ரோ. நம்ம தான் ஸோ கோல்டன் கார் 20 பீஸ் இருக்குது. நான் எல்லா பீஸும் காட்டுறேன். அதில் 15 பீஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரப்பை மாசு. ஸோ இது பெரிய சைஸே வந்து நம்ம இப்போ ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது வந்து NTT. இது எல்லாமே நான் பிரித்து காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அக்ரெசிவ் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபிஷ் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அபாபா நைஃப் ஃபிஷ். இது வந்து 1 ஃபீட் சைஸ் நமக்கு வந்திருக்கு. 2 பீஸ் தான் இருக்குது. ஸோ 1 ஃபீட் ப்ளஸ் இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3200. ஸோ இது இப்போ ஆஃபர் ரேட்டில் வந்து 2900க்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வேணுங்கிறவங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் வந்து சிங்கிள் டேங்க்கில் வைக்கலாம். சிங்கிள் டேங்க்கில் வச்சிங்கன்னா இது ரொம்பவுமே ஒரு அக்ரெசிவாக ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோட ஃபீடிங் வீடியோஸும் நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 4 ஃபீட் டேங்க் இல்லாட்டி 5 ஃபீட் டேங்க்கில் வச்சிங்கன்னா ரொம்பவுமே மேசிவாக வளரும். இதோட மேக்ஸிமம் க்ரோத் நான் பார்த்த வர 3 to 4 ஃபீட் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இதுக்கு ஃபின்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். 3வது பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோல்டன் கார் வருது. ஆனால் எல்லா கோல்டன் காரும் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு காட்டுவேன். இதில் பார்த்தீங்கன்னா NTTs இருக்குது. NTTஸும் கிங்காங் பேரட்ஸ் வந்திருக்கு. கிங்காங் பேரட்ஸ் NTTs வந்திருக்கு. எல்லாமே நான் பிரிச்சுட்டு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் உல் ஃபிஷ் இருக்குது. நம்ம லியோ மாதிரி, ஆனால் வந்து இது டார்க் பிளாக் கலரில் வரும். பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உல்ஃபிஷ்க்கு எல்லாத்துக்குமே பல்லு இருக்கும். மற்றபடி இது டார்க் பிளாக் கலர். ஸோ இது ரொம்ப பெருசாக வளரும். இதுவும் நம்ம கஸ்டமர் தான் புக் பண்ணியிருக்காரு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 10,500 வருது. இது டேங்க்கில் நீங்கள் சிங்கிளாக சொல்லிட்டிங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். கலரேஷன் பாருங்கள், ரொம்ப டார்க் கலரேஷன். நம்மளோட லியோ கீழே தான் இருக்கான், ஆனால் பாக்ஸ் வச்சு மறைச்சிருக்கேன். நான் அப்புறமா காட்டுறேன். ஸோ ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷ்ஷு. இதுவும் கஸ்டமர்க்காக தான் எடுத்திருக்கோம், ஒரு டேமேஜும் இல்லாமல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ப்ரைசிங்காக ஸ்டாக் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ஆப்பம் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஆப்பம் கிடையாது. நீங்களே பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரேஸ். இது 2 மோட்டோரோ. ஸோ ஆல்பினோ இப்போ ஆல்பினோ பேர்ல் வந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்து 5 பீஸ் தான் வந்துச்சு. ஸோ அதில் நாங்கள் 2 பீஸ் எடுத்துட்டோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது ஆல்பினோ பேர்ல் ஸ்டிங்ரேஸ். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மோட்டோரோ ஸ்டிங்ரேஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வெனமஸ். எல்லாருமே வெனம்ன்றாங்க, ஆனால் வந்து நான் வெனமஸ். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷில் வந்து எதுவுமே வெனமஸ் கிடையாது. மற்றபடி இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டிங் இருக்கும் இங்கே வாலுக்கு பின்னாடி. அதை வச்சு கண்டிப்பாக குத்தும். ஆனால் நம்ம வளர்த்தும் போது ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ரொம்ப அதை போட்டு அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணிங்கன்னா தான் இந்த ஃபிஷ் குத்தும். மற்ற ஃபிஷ்ஷஸும் இந்த ஃபிஷ்ஷஸ் போய் வாண்டடாக அட்டாக் பண்ணாது. இது ரொம்ப பீஸ்ஃபுல். ஸோ இதை வந்து நீங்கள் டேங்க்கில் விடும்போது அக்ளமேட் பண்ணணும். அக்ளமேட் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். நம்ம ஸ்டிங்ரேஸ் அக்ளமேட் பண்ண போகிறோம். அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக அக்ளமேட் பண்ணுறது எதுக்காக? ஸோ அக்ளமேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து அனுப்புறது வேறு தண்ணியில் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம வாட்டர் டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும். நம்மளோட தண்ணி TDS pHலாம் வேறு மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக வச்சாலுமே அவங்க தண்ணியிலேருந்து நம்ம தண்ணிக்கு மாறும்போது ஃபிஷ்ஷஸ் அடி வாங்கும். ஸோ சென்சிட்டிவ் ஃபிஷ்ஷஸ். அதனால தான் அக்ளமேட் பண்ணுறோம். அக்ளமேட் எப்படி பண்ணோம்னா ரொம்ப ஒரு ஸ்லோவாக பொறுமையாக பண்ணால் தான் ஃபிஷ்ஷஸ் செட் ஆகும். ஸோ அக்ளமேட் பண்ணோம்னா ஃபிஷஸ்க்கு வந்து எந்த இதுவும் இல்லாமல் சேஃபாக நம்ம டேங்க்ல செட் ஆயிரும். அதாவது டக்குன்னு எடுத்து போட்டோம்னா அதுக்கு ஒரு வாட்டர் ஷாக் வரும். வாட்டர் ஷாக் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி இருக்க தண்ணியிலிருந்து நம்ம தண்ணிக்கு மாற்றணும். ஸோ அதை எப்படி மாற்றணும்னா நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே இந்த பைப் இருக்கும். ஸோ இது வந்து ஏர் பைப். இது நார்மல் ஏர் பைப்பு. ஏர் பைப்பில் நீங்கள் ஒரு ஸ்டோன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் கனெக்ட் பண்ணி உங்கள் டேங்க்கில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் சைடில் நீங்கள் உறிஞ்சி விட்டீங்கன்னா கட் பண்ணிருப்போம். கட் பண்ணி தண்ணி உறிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, கொஞ்சம் பொறுமையா உரிங்க, இல்லை வாய்க்குள்ள போயிருது. அப்படிதான் நடக்கும். சந்தேகம். ஒரு நிமிஷம். இங்க மக்கு இருக்கா? தண்ணி இருக்கா? இப்படி எடுத்து இப்படி ஃபிஷ்ஷுக்கு அடிப்படாம ஊத்தாலே அப்படி ஊற்றும் போது உங்களுக்கு வந்து அது ஸ்லோ ப்ராசஸாக இருக்காது. உங்களுக்கு எச்சாதான் இன்னும் ஹை தான். அதுக்கு வந்து இப்படி நீங்கள் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது தண்ணி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்படி இது பண்ணிட்டீங்கன்னா சொட்டு சொட்டாக விழுகும். அப்போ வந்து பொறுமையாக உங்களுக்கு வந்து டெம்பரேச்சரும் வாட்டரோட pHம் அதுக்கு இதாகும்.
ஸோ அப்போ இந்த மாதிரி மக்கள்லாம் யூஸ் மக்கள்லாம் எடுத்து யூஸே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மக்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இங்கே எடுத்து அங்கேயே வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தங்க விற்கிற விலைக்கு தங்கத்துக்கே டஃப் தர்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு ஸ்டாக் வந்திருக்கு. அது என்ன காமிக்கிறாங்க பாருங்க. இதுதான் கோல்டு கலர்ல இருக்க முதல்ல. இது வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கங்காட்டி தான் இன்னும் அந்த கோல்டன் கலர் வரல உங்களுக்கு. ஸ்ட்ரெஸ் போயிடுச்சுன்னா சரியான கோல்டன் கலர் வரும். இதோட சைஸ் பார்த்துக்கோங்க, 7 inches இருக்கும். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து 13,000 கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இதோட சைஸ் வந்து ரொம்பவுமே பெருசு, 7 inch சைஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் ஐஸ், எல்லா காருக்கும் ரெட் ஐஸ் தான். ஸோ இதுவுமே வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்துருக்கு. இந்தியாவுக்குள்ளே வந்து இந்த சைஸில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குது. ஸோ இதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரான்ஸ், சிக்கன், ஆட் அந்த மாதிரி எது வேணாலும் போடலாம். இதோட வேல்யூ மட்டுமே இந்த டப்பில் இருக்க வேல்யூ மட்டுமே மொத்தம் வந்து ஒரு 2.5 lakhs வந்திருக்குது. இதில் 20 பீஸ் பக்கம் இருக்குது. இதில் 15 பீஸ் நான் சேல் பண்ணிட்டேன். மிச்சம் 5 பீஸ் மட்டும் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேட்ஃபிஷ் டைப்ஸ் வந்திருக்கு. இது வந்து ரிப்ஸா, இது வந்து ஜிராஃப் கேட்ஃபிஷ். ஸோ பார்க்க ஜிராஃப் மாதிரியே இருக்கும். இது எல்லாமே பீஸ்ஃபுல் டைப், ரொம்பவுமே பெருசாக வளரும். ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல் டைப், ரொம்பவுமே சூப்பராக கீழே உங்கள் டேங்க் க்ளீன் பண்ணும். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் வந்து மான்ஸ்டர் ஃபிஷஸ் கூட தாராளமாக விடலாம். நெக்ஸ்ட் இது வந்து பிளாக் உல்ஃப். ஸோ பிளாக் உல்ஃப் வந்து டார்க் பிளாக் கலரில் வரும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கங்காட்டி அது வந்து கலர் அவ்வளோக்கா காட்டல. இது வந்து பியூர்லி ஹண்டிங் டைப். ஹண்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஃபின்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ இப்போ தலைவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார். சனகில் டைப்ஸில் லெப்பர்ட் சனகில். ஸோ இதில் சின்னது பெருசு 2 சைஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பேர்ல் அரவணா. ஸோ பேர்ல் அரவனோட கலர் பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதில் ஸ்கேல்ஸில் வரது தான். ஸ்கேல்ஸில் டாட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இது 2 பிங்க் டெயில். ஸோ பிங்க் டெயில் செராசின்னு சொல்லுவாங்க. டெயில் மட்டும் பிங்காக இருக்கும். அதே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அரப்பை மாஸ். ஸோ இது எல்லாமே வந்து 7 to 8 inch சைஸ். ஸோ இந்த அரப்பை மாஸ்க்கெலாம் நீங்கள் லைஃப் ஃபீட் கொடுக்கலாம் தாராளமாக. பெருசாக வளரணும்னா லைஃப் ஃபீட் கொடுக்கும். மற்றபடி சிக்கன் சாப்பிடும், ப்ரான் சாப்பிடும், எது வேணாலும் நீங்கள் போடலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாக்கா பஃபர்ஸ் இருக்குது. பியூர்லி ஃப்ரெஷ் வாட்டர் பஃபர். இது வந்து ஒரு 4 to 5 inches இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே பல்லு பெருசாக இருக்கும். இந்த பஃபர்ஸ்க்கு நீங்கள் லைஃப் ஃபிஷ், ஹிக்காரி பில்லட்ஸ் எது வேணாலும் போடலாம். ரொம்பவுமே ஒரு ஹார்டியான ஃபிஷ்ஷு. நீங்கள் வந்து தனியாக வளர்த்துறீங்கன்னா இந்த மாதிரி பஃபர்ஸ் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட ஃபின்ஸ் எல்லாம். ஸோ கோல்டன் கார்ஸ் பாருங்கள், ரெட் ஐஸ், எல்லாமே ரெட் ஐஸோட. இது வந்து இனி ஸ்ட்ரெஸ்ஸு போக போக நல்லா கோல்டன் கலர் ஷேட் வரும். 7 inch, நியர்லி 7 inch இருக்குது எல்லாமே. ஸோ எல்லாமே பியூர்லி செட்டில்டு ஃபிஷ்ஷஸ். இன்னும் உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் வந்து கலரேஷனோட அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்காட்டி எந்த காருமே வந்து கலர்ஸ் அவ்வளோக்கா காட்டாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 டேங்க்கில் க்ளவுன் நைஃப், க்ளவுன் லோச் வச்சுருக்கேன். ஸோ ராயல் க்ளவுன் நைஃப் இது பாருங்கள். ராயல் க்ளவுன் நைஃப்னால் அதோட இதில் வந்து பேட்டர்ன்ஸ் வரும். அதோட பாடியில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் வரும். ஆனால் வெறும் நார்மல் க்ளவுன் நைஃப்க்கு ஸ்பாட்ஸ் தான் வரும். ஸோ இது வந்து ரொம்பவுமே அழகான ஒரு க்ளவுன் நைஃப் ஃபிஷ்ஷு. அதே மாதிரி க்ளவுன் லோச் பெரிய சைஸு. ஸோ இது எப்போவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்க ஃபிஷ் தான். ஸோ இது 2 இந்த டேங்க்கில் இருக்குது. அப்படியே அந்த டேங்க் போனீங்கன்னா என்டிடிஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு போனதுக்கப்புறம் கலர் சூப்பராக அப்படியே பாப்பப் ஆகும். இது எல்லாமே 5 to 6 inches. இப்போ தான் டேங்க்குள்ளே விட்டு வச்சுருக்கோம். எல்லாமே செட்டில் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்வாலோயிங் டைப்பு. இது போன வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு மேலே அபாபாஸ் இருக்குது. அபாபா பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு பியூட்டிஃபுல் பட் அக்ரெசிவ், சூப்பர் அக்ரெசிவ் ஃபிஷ்ஷு. ஸோ இதோட வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அக்ரெஷனோட. இனி வேணாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அபாபா ஃபீடிங் வீடியோலாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லெப்பர்ட் சனகில். ரொம்பவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிஷ். இதில் வந்து நமக்கு இது வந்து செகண்ட் சைஸ் பெருசாக இருக்கிறது. 7 to 8 inches இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ராயல் டெலசி. கிரேயில் வந்து பிளாக் ஸ்ட்ரைப்ஸ். இதுலேயும் நம்மக்கிட்ட 2-3 சைஸ் இருக்குது. தேர்ட் அது பார்த்தீங்கன்னா ஆல்பினோ ரெட் ஐஸ். ஸோ இது வந்து ஒரே சைஸு, பெருசு 7 inch சைஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கிறது, பாட்டம் ஃபீடர்ஸ். கீழே என்ன போய் செட்டில் ஆகுதோ அது மட்டும்தான் சாப்பிடும். ஸோ இது வந்து சனகில்ஸ் நீங்கள் வளர்த்துனீங்கன்னா உங்களோட பாட்டமை வந்து நல்லா டேக் கேர் பண்ணி எந்தெந்த ஃபீடு மிச்சமாகுதோ அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஹார்டியாக இருக்கும். எந்த மாதிரி ஒரு வாட்டர் கண்டிஷனில் வேணாலும் நீங்கள் இந்த சனகில்ஸ் வைக்கலாம். டேங்க்கில் நமக்கு வந்து செகண்ட் லாட் ஆல்பினோ அரோனாஸ் வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லாட்டில் இருந்த 6 பீஸு சோல்ட் அவுட் ஆகி இப்போ செகண்ட் 6 பீஸ் வந்திருக்கு. ஸோ ஆல்பினோவில் சில்வரும் மெனராம்போவும் நம்ம பழைய ஸ்டாக் தான். மெனராம்போ பார்த்திங்கன்னா அப்படியே கடல் மீன் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் மெனராம்போஸ். பெல்லட்ஸ் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஃபிஷ்னால் அது மெனராம்போ தான். அது ரொம்பவுமே உங்கள் டேங்க்கில் வந்து அழகாக இருக்கும். ஆல்பினோ அரவணா, சில்வர் அரவணா நீங்கள் சேர்த்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கலரேஷன் நல்லா தெரியும். சில்வரோட கலர் தனியாகவும் ஆல்பினோட கலர் தனியாகவும். இந்த ஒரு 6 feet டேங்க்கில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு
20 பீஸ் to 50 பீஸ் அரவணா எப்போவுமே வச்சுருப்பேன். ஸோ அந்தளவுக்கு வைக்கும்போது வந்து ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நான் 2 ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறேன், கேனிஸ்டர் அப்புறம் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் டேங்க்கில் வந்து எந்த ஃபிஷஸும் அடி வாங்காது. மற்றபடி நீங்கள் ஓவர் க்ரௌடிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மெனராம்போஸ் தான் இந்த டேங்க்கில் ரொம்பவுமே அழகாக இருக்கும். லைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேரட் க்ரீன் கலரில் இருக்கும் ஒரு மெனராம்போஸ். இது பார்த்தீங்கன்னா பியூர்லி இம்போர்ட்டட் கிங்காங் பேரட். ஸோ பிளட் ரெட் கலரில் இது வரும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காட்டி கலர் கம்மியாக இருக்குது. அதுலேயே வந்து மேங்கோ எல்லோவும் இருக்குது. ஸோ இதெல்லாமே கிங்காங் பேரட்ஸ், ரொம்ப பெருசாக வளரக்கூடியது. இந்த பேரட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இப்போ ஹியூஜ் டேங்க்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். இம்போர்ட்டட் பேரட்ஸ்க்கு மட்டும் தான் இந்தளவு கலரேஷன் வரும். இது வந்து இன்னுமே 1 day 2 day போச்சுன்னா இன்னும் டார்க் ரெட் கலரில் வரும். ஸோ இந்த பேரட்ஸ்லாம் நார்மலாக நீங்கள் வந்து பெல்லட்ஸ் மட்டுமே போட்டு வளர்த்தலாம். மற்றபடி பெருசாக எந்த ஒரு கேரும் நீங்கள் தர வேண்டாம். நம்ம கிட்ட இருக்க கோல்டன் காருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இன்னொரு ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு. அது என்னன்னு காமிக்கிறேன் வாங்க. ப்ரோ இது என்ன ஃபிஷ் ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கேட்ஃபிஷ். ஸோ ரெட்டெயில் கேட்ஃபிஷ்லேயே வந்து ஒயிட் வெரைட்டி ரெட்டெயில் பிளாட்டினம் கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வளரும், நம்ம வெண்ணிலா மாதிரி வளரும். நல்ல கோல்டன் ஷேட்ல இருக்கே ப்ரோ. அது ஒரு பிளாட்டினம் ஷேட், நம்ம லைட்டுக்கு அப்படி தெரியுதா, நான் பியூர்லி அது வந்து ஒரு ஒயிட் கலர் கேட்ஃபிஷ். பாருங்களேன், இதுலயே எவ்வளோ கோல்டன் கலர் சொல்லின்னு சொல்லிக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூஜ் ஷிப்மெண்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இதில் இருக்க முக்காசி ஃபிஷஸ் கஸ்டமர்ஸ் போகுது, அதை பேக் பண்ணி நான் சேஃபாக அனுப்ப போகிறேன். ஸோ உங்களுக்கு இதில் வந்து எந்த ஃபிஷஸ் வேணாலும், கோல்டன் கார் வேணாலும், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பரும் குரூப் லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். அதில் எதுலையா ஜாயின் பண்ணிக்கோங்க, அப் டு டேட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது ஃபிஷ் வேணா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அது எவ்வளோன்னு போடுறேன். நீங்கள் பேமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஷிப் பண்ணிடுவேன். ஸோ இதில் இருக்க ஏதாச்சும் ஃபிஷ்ஷில் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.